வணக்கம். இன்றைக்கி எல்லோரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது ஓவர் வெயிட். இந்த வெயிட் ஆகிட்டோம், வெயிட் லாஸ் பண்ண முடியல அப்படின்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு. இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாப்பாடுன்றதே சாப்பிடாம வயிற்றை கட்டி வாயை கட்டி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாயை கட்டி ஃபுல்லாக எந்த ஃபுட்டையுமே அவங்களுக்கு பிடிச்ச உணவே சாப்பிடாம இவங்க வெறும் ஜூஸுங்க, வெறும் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லது தான், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம அந்த மாதிரி நம்ம இல்லை, நம்மளை வளர்த்துருக்கிறது எப்படின்னா குக்குடு ஃபுட்டையும் கொடுத்து தான் நம்மளுக்கு வளர்த்துருக்காங்க. ஸோ அது சாப்பிட்டா வெயிட்டு குறைக்க முடியாதுன்ற கான்செப்ட் ராங்கு. அது சாப்பிட்டாலும் வெயிட் குறைக்க முடியும். எப்படி நம்ம கரெக்டாக வெயிட்டை குறைச்சிக்கணும். வெயிட்டும் ஒரே நாளில் நம்மளுக்கு கூடலை இல்லையா, அப்படியே கிரமமாக கொஞ்சம் கொஞ்சமாக கூடி தான் அது ஒரு 100 கிலோ அந்த மாதிரி 80 கேஜிஸ் இந்த மாதிரி ஆயிடுறோம் நம்ம. ஸோ இந்த வெயிட் லாஸ் அப்படின்றத தாண்டி நம்ம என்னென்னா, இப்போ ஆரோக்கியமான வெயிட் லாஸ் ஆகணும். இல்லைன்னா வெயிட் லாஸ் ஆகிட்டாங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா முகம்லாம் அப்படியே சொங்கி மாதிரி ஆகிடும். அதில் முகத்தில் ஒரு களையே இல்லாமல் மாதிரி போயிடும். ஏன்னா ஃபுட்டு சரியாக சாப்பிடாததுனால, பட்னி கிடக்கிறதுனால அந்த மாதிரியும் ஆகிடும். ஸோ ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு நம்ம எப்படி ஸ்லோவாக எப்படி இன்க்ரீஸ் ஆனமோ வெயிட்டு, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெயிட்டை குறைக்கிறதுக்கு நம்ம முற்படணும். அதுதான் கரெக்டான வெயிட் குறைக்கிற முறை நம்மளுக்கு. இப்போ இப்படி குறைக்கணும் போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறது தான், ஃபுட்டை காலையில் 7 to 7:30 பிரேக்ஃபாஸ்ட். இதில் அன்குக்குடு ஃபுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பதப்படுத்தப்பட்டது காலை உணவாக எடுத்துக்கலாம், ப்ரோட்டீன். அப்புறம் என்ன பண்ணணும், 7 to 7:30 இதை காலையில் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு 7:30 to 11 எதுவும் சாப்பிடாமல் இருக்கணும். 11க்கு மேலே உங்கள் இஷ்டம். மத்தியானம் குக்குடு ஃபுட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஒரே அடியாக நம்ம ஒரு ரூல் போட்ட மாதிரி நீங்கள் குக்குடு ஃபுட்டே எடுக்காதீங்க, வெறும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, வெறும் ஜூஸ் சாப்பிடுங்க, வெறும் காய்கறி சாப்பிடுங்கன்னு சொன்னால் அதுவே ஃபஸ்ட்டு ஒரு மனசளவில் நம்மளுக்கு ஒரு விரக்தியும் வெறுப்பும் கொண்டு வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் வெயிட் கண்டிப்பாக குறையும். எவ்வளோ வெயிட் இருந்தாலும் குறையும். நம்ம பேஷண்ட்ஸ் நிறைய பேர் எவ்வளோ 100 கிலோ வெயிட் இருக்கிறவங்கலாம் குறைஞ்சிட்டு வராங்க. ஆனால் எப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மாதத்தில் 30 நாளில் 10 கிலோ வெயிட் குறையணும், 15 கிலோ வெயிட் குறையும், இப்படியெல்லாம் குறையாது. நம்ம மெத்தடாலஜி என்னென்னா, எப்படி நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போச்சு ஸ்லோவாக, அதே மாதிரி ஸ்லோவாக தான் குறைய வரும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான வெயிட் லாஸ் பண்ணுற முறை. நம்ம வெயிட் லாஸ் அப்படின்றத விட ஹெல்த்தியாக நம்ம வெயிட்டை குறைச்சி, வெயிட் இருக்கணும். வெயிட் இருந்தால் அது என்னென்னா, அது போன் வெயிட்டாக இருக்கும். அது போன் வெயிட்டு, அது போனுக்கு நல்லது, அந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அது தொளதொளதலான தண்ணி, இந்த ஃபேட்டு இந்த மாதிரி இல்லாத இன்னைக்கு இருக்கக்கூடிய வெயிட் நல்லது. அப்போ இந்த மாதிரி அதிகமாக நம்ம பாடி ஸ்ட்ரக்சரை விட அதிகமாக நம்மளுக்கு போகும்போது தான் அது வெயிட் அதிகமாகிடுச்சு. அதை தான் நம்ம குறைக்கணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டாலே வெயிட் குறைய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா சூ பண்ணி சாப்பிடுங்க, நல்லா மென்று சாப்பிடுங்க. அது சாப்பிட்ற ஃபுட்டை குடிக்கணும்னு சொல்லுவாங்க. சலைவாவோடு நல்லா சேர்த்து மெல்லும்போது ஜூஸ் மாதிரி ஆகிடும். அந்த ஜூஸ் மாதிரி ஆனதை குடிக்கணும். தண்ணியை சாப்பிடும்போது குடிக்காமல், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே தான் தண்ணி குடிக்கணும். அப்போ உங்களுக்கு 1/4 மணி நேரத்துக்கு மேலே தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா இந்த ஃபுட் அதுக்குள்ளே உள்ளே போய் அது செய்ய வேண்டிய ப்ராசஸ் எல்லாம் செஞ்சுக்கும். அது ஆரோக்கியமாக நம்மளுக்கு வெயிட்டை குறைச்சி கொடுக்கும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா முக்கியமான உணவு என்னென்னா, ப்ரோட்டீன் அதிகமாக நம்முடைய ஃபுட்டில் இருக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லோரும் 100 கிலோ வெயிட் இருந்தீங்கன்னா 100 கிராம் ப்ரோட்டீன் சாப்பிட்ணுன்னுவாங்க. அப்போ நீங்கள் எங்கே ஃபேட் சாப்பிட்றது, எங்கே கார்போஹைட்ரேட் சாப்பிட்றது? அது வேண்டான்னு கூடாது, அதுவும் நம்மளுக்கு வேணும், எல்லாமே வேணும். அந்த பேலன்ஸ்டு டயட்டுன்றதை நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும். இப்போ 100 கிலோ வெயிட் உள்ள ஒரு பர்சன் 50 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கலாம், 25 கிராம் ஃபேட்டு, 25 கிராம் கார்போஹைட்ரேட், இவ்வளோ தான். இது எங்களுடைய சித்தகுரு சொன்ன வெயிட் லாஸ் மெத்தடாலஜி. அதனால் நீங்கள் அத்தன்டிக்காக எடுக்கலாம், ஒரு பயமும் கிடையாது. இப்போ ப்ரோட்டீன் அப்படின்றது என்னென்னா, ஒன்று பதப்படுத்தப்பட்ட ப்ரோட்டீன். இது காலை உணவாக எடுக்கலாம். அது என்னது, சீஸு, பன்னீர், இதெல்லாம் காலை உணவாக எடுத்துக்கலாம். அப்புறம் மத்தியானம் 2 சமைச்ச ப்ரோட்டீன். இந்த சமைச்ச ப்ரோட்டீனில் சோயா இது மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது.
ப்ரோட்டீன் உள்ளது அதெல்லாம் பார்த்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எந்தெந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபேட் எதில் இருக்குது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதை ஒரு வாட்டி நீங்கள் பல்ஸ் பேலன்சிங் தமிழ்னு போட்டு அது நீங்கள் வந்து ப்ரோட்டீன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ப்ரோட்டீன் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். எல்லாமே ஒரு லிஸ்ட் ஆஃப் கொடுத்துருக்கேன் நான். ஸோ அது எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நைட்டுக்கு வந்து உலர்த்தப்பட்டது, நைட்டு ஏன்னா ட்ரைடு நட்ஸு. இப்போ வந்து வேர்க்கடலை வந்து வறுத்துட்டு நீங்கள் வெள்ளத்தோடு கூட பனை வெள்ளத்தோடு கூட உருண்டை படித்து கூட எடுத்துக்கலாம். ஸோ வேர்க்கடலையும் எடுத்துக்கலாம், பாதாம், பிஸ்தா, வால்நட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணது காஞ்சது எடுத்துக்கலாம். ஏன்னா காலை டைஜஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால பதப்படுத்தப்பட்டது எடுக்கும்போது சீக்கிரமாக அது வந்து ஃபாஸ்ட்டாக டைஜஸ்ட் ஆகும். மதியம் வந்து உடல் வந்து அசைவுகளில் தான் இருக்கும். அதனால் மத்தியானம் வந்து அசைவுகளில் இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நீங்கள் குக்குடு ஃபுட் எடுக்கும்போது டைஜஸ்ட் ஆகிக்கும். இரவு வந்து உறக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே சித்தகுரு சொன்னார். உறக்கத்தில் இருக்கும்போது என்னென்னா ட்ரைடு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது வெஜிடபிள்ஸ் கிடையாது, ட்ரைடு நட்ஸு, பாதாம், பிஸ்தா, வால்நட், அப்புறம் வந்து பருப்புகள், இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கும்போது இது வந்து நைட்ஸில் வந்து டைஜஸ்ட் ஆகிக்கும். இப்போது என்னடா எல்லாமே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடைசியில் இப்படி சொன்னாங்களே, காலையில் பதப்படுத்தப்பட்டது, மத்தியானம் குக்குடு, ஈவினிங் வந்து உலர்த்தப்பட்டது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் பதப்படுத்தப்பட்டதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் ஆரோக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் மட்டும் அன்குக்குடு ஃபுட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? எது வேணால் அன்குக்குடு ஃபுட் இல்லை என்னால் முடியவே முடியாதுன்னு குக்குடு கூட எடுத்துக்கோங்க, உங்கள் இஷ்டம்தான். ஆனால் இதை கண்டிப்பாக முதல்ல எடுத்துக்கோங்க, எது பதப்படுத்தப்பட்டதை. மத்தியானம் வந்து குக்குடில் வந்து நீங்கள் எடுக்கும்போது குக்குடு ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் ரைஸையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. கொஞ்சம் நீங்கள் ஒரு பிடி சாதம் நீங்கள் சாப்பிட்றதுனால ஒன்றுமே நீங்கள் ஆகிட போகிறது கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வெயிட் குறையுவீங்க. நான் வந்து சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எடுங்க. எவ்வளோ வெயிட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வெயிட் ஏறினீங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் குறைஞ்சி வரும். ஒரு 10 நாளில் குறையணும் அப்படியே ஒரு டைம் டார்கெட் வச்சுக்காதீங்க. 6 மாதத்தில் குறையணும், 3 மாதத்தில் குறையணும், 1 மாதத்தில் இவ்வளோ வெயிட் குறையணும் அப்படி டார்கெட் வச்சுக்காதீங்க. அதனால் ஹெல்த்து தான் ஸ்பாயில் ஆகிடும். அதே மாதிரி நைட்டு வந்து உலர்த்தப்பட்டது இந்த ட்ரை நட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நைட்டு என்ன டிஃபன் சாப்பிட்றீங்களோ அதை சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க. ஆனால் நைட்டு வந்து 7 o'clock முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிடுங்க. இது ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலையில் 7 to 7:30 பிரேக்ஃபாஸ்ட், நைட் வந்து 7 டின்னர் ஃபினிஷ் பண்ணுறது, மத்தியானம் வந்து பசிச்சா சாப்பிட்றது. இந்த எல்லா கான்செப்டுக்கும் முக்கியமானது என்னென்னா பசிச்சா மட்டுமே சாப்பிட்றது. அதை வந்து நீங்கள் நல்லா சூவ் பண்ணி சாப்பிட்றது. இந்த கான்செப்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ வெயிட் குறையிறீங்கன்னு எல்லாருமே சொல்லுவீங்க. ஏன்னா 100 கிலோ வெயிட் உள்ளவங்கெல்லாம் வெயிட் குறைஞ்சிட்டு தான் வராங்க நம்மக்கிட்ட சென்னையிலையும் ஹைதராபாத்லேயும் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாருமே எவ்வளோ வெயிட் இருந்தாலும் தானாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வராங்க. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வரதை நம்ம ஏற்றுக்கணும். ஒரே நாளில் இவ்வளோ குறையணும், ஒரு மாதத்தில் இவ்வளோ குறையணும் நீங்கள் வந்து டார்கெட் போடாதீங்க. வெயிட் குறையணும், அவ்வளோதான். ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வெயிட் குறையணும்னு புரிஞ்சுக்கிட்டால் போதும். கண்டிப்பாக இதனால் வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டே வெயிட்டு குறையலாம், பட்னி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது சொல்கிறேன் நான். பூசணிக்காய் ஜூஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். பூசணிக்காய் ஜூஸு, சுரக்காய் ஜூஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் காலையில் வேலையில் எடுத்துக்கோங்க. பச்சையாக எடுக்கும்போது காலையில் வேலையில் எடுத்துக்கோங்க. ஸோ மத்தியானம் வேலையில் குக்குடு ஃபுட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் அதை நல்லா மென்று சாப்பிட்டீங்கன்னாவே போதும். சூ பண்ணி சாப்பிட்ற ஒரு ஹேபிட் தான் உங்கள்கிட்டேருந்து மாற்றம் நீங்கள் கொண்டு வர வேண்டியது. நீங்கள் கண்டிப்பாக வெயிட் குறைவீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு வெயிட் குறையிறவங்க நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.